ஓம் இறையடியாருக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள். மிக விரைவிலே ஒரு 140 150க்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பஞ்சாங்கத்திற்கு திரு வெங்கடகிருஷ்ணன் ஸ்ரீரங்கம் அவர்களுக்கு QR கோடிலே உடனடியாக உங்களுடைய தொகையை செலுத்தும் பொழுது அதில் 5 ரூபா 10 ரூபா இல்லை முன்ன பின்ன ஆனாலும் உங்களுடைய பாக்கியானது உங்களுக்கு திருப்பி அனுப்பப்படும் ஒன்று. நீங்கள் விருப்பப்பட்டால் அவருக்கிடம் பேசி அதை அன்னதானத்திற்காக இல்லை உபயோகத்திற்காக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் விரும்பினால் அவர் வைத்துக் கொள்வார். 1 ரூபாயாக இருந்தாலும் அதிகப்படியாக வாங்கப்பட மாட்டாது. இதில் என்ன என்றால், வெவ்வேறு இடங்களுக்கு செல்லும் பொழுது அதனுடைய அனுப்பும் விதமான அந்த சார்ஜ், அந்த போஸ்டர், அந்த கொரியர் சார்ஜ் மாறுபாடு ஏற்படுவதனால இப்போ உத்தேசமாக சொல்ல முடியவில்லை. இன்று காலை பஞ்சாங்கமானது முழுமையாக அகஸ்திய விஜய கேந்திராலயிலும் ஸ்ரீரங்கம் நற்பவியில் மட்டும் மிகவும் பல போராட்டங்களுக்கு பிறகு பஞ்சாங்கம் கொடுப்பதற்கு அவர்கள் பலவித சிரமத்தினால் பஞ்சாங்கம் கொடுப்பதற்கு அவர்களால் முடியவில்லை. அதற்கான தேவையான ஏற்பாடுகள் மிகவும் பணிவுபட்டு அவர்களிடம் பேசி அவர்களை நமக்கு சம்மதிக்க வைத்து இந்த வருடம் மட்டும் வருவதற்கு மட்டும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் ஆசிரமத்தை தவிர நமது முக்கியமாக உங்களுக்கு தெரியும் சீனியர் அடியார்கள், நாங்கள் பேரை சொல்ல மாட்டோம், அவருடைய அங்கே இருந்து பிரிண்ட் போட்டு எடுத்து வந்துவிட்டது. அநேகமாக இந்த சப்தமி அஷ்டமி நவமி தசமி என்று ஒரு அதற்கான பிரதானமான வாத்தியார் சொல்லிக் கொடுத்த பரிபூர்ண பூஜைகள் செய்து அந்த திதி வார யோக கரண தேவதைகளுக்கான பூஜைகள் மற்றும் சிறப்பான அன்னதான வழிபாட்டுடன் அந்த பஞ்சாங்கம் முதல் விநியோகம் கோயிலுக்கும் மற்ற அடியார்களுக்கும் அவரவர் வாத்தியாருடைய அனுகிரகம் பெற்ற திரு அடியார்கள் திருக்கரங்களால் அனுப்பி வைக்கப்படும். சில பேருக்கு சில பிரசாதங்கள் அதில் உள்ளில் மறைத்து வைப்பதற்கு உங்களுக்கு கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது யாருக்கு சேர்கின்றது? எல்லா அடியார்களும் வேண்டியவர்கள், கிடைப்பவர்களும் பாக்கியவர்கள், கிடைக்காதவர்கள் கவலைப்பட வேண்டாம், கிடைக்கும். அதனால் வேறு இப்போ அடியன் கோபாலநாதர் கண்டிப்பாக நான் பஞ்சாங்கம் அனுப்புவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. வேறு யாரும் பண்ணால் கூட அது பூஜை புனஸ்காரம் செய்வார்களா என்னவென்று தெரியாது. நானே கூட கடையில் வாங்கி குமுதம் கண்ட மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஆசிரமத்தின் பெயரில் நாங்கள் கண்டிப்பாக யாரிடமும் அபிஷேகத்துக்கு, ஆராதனைக்கு, எண்ணெய்க்கு, எந்த கைங்கரியத்துக்கும் யாரிடமும் 1 பைசா வாங்குவதற்காக உத்தேசம் இல்லை. அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களே நேரடியாக சென்று எந்தெந்த கோயிலுக்கு வேண்டாலும் உங்களுடைய தெரிந்தவர்கள் மூலமாக செய்வது நல்லது. தயவு செய்து இதுக்கும் ஆசிரமத்திற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை உங்களிடம் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த உபகாரம் செய்ய வேண்டுமானாலும் நீங்கள் செய்கின்ற உபகாரமானது நேரடியாக சேருவதற்கான வழிமுறைகள் பல. அவைகளில் நீங்கள் சிறந்த வழிமுறைகளை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வருடம் முடிந்தால் குரோதி வருஷத்தினுடைய பஞ்சாங்க படனம் படிப்போம். இதே நிலைமை நீடித்தால் படிப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்காது. ஏனென்றால் பித்ரு சாபங்கள் நிறைந்து வருகின்ற குரோதி வருஷத்திற்கு சில மாத்திருக்கா ஷோடச்சியை மட்டும் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறேன். அது நடந்தால் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். இதை சொல்லுவாங்களே, குறுக்கிட்டு பைபாஸ் பண்ணி வேறு விதமாக இயக்க நினைக்கும் பொழுது எங்களுக்கு உங்களைப் போல் நல்லவர்களுடைய அருளால் அதை நிறுத்துக்கின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பும் வரும். அதனால் உங்களுடைய ஆசீர்வாதத்துடன் இத்துடன் மூடிக்கொள்கிறோம். அதனால் நீங்கள் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும். உங்களுடைய திருப்பணி நன்றாக நடக்க வேண்டும். எனக்கும் இதுக்கும் எந்த விதமான லாப நஷ்டங்களும் கிடையாது என்பதை உங்களுக்கு இதனுடன் சொல்கிறேன். எதுவும் உங்களுடைய பொழுதுபோக்குக்காக சொல்லியிருப்போம். அதனால் உங்களுடைய காரியத்தை நன்றாக செம்மையாக நடத்தி கொள்ளுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடைய அருளாளா அருணாச்சலம்.